அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆயிரக்கணக்கானோருக்கு கிடைக்கவுள்ள அரசு வேலைவாய்ப்பு. அரசு சேவையில் நிலவும் 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 வெற்றிடங்களும், பாதுகாப்பு அமைச்சில் 9, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் 179 வெற்றிடங்களும் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் 132, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 400 வெற்றிடங்களும், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் 161 வெற்றிடங்களும், சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் 3519 வெற்றிடங்களும் நிலவுகின்றன. மேல் மாகாண சபையில் 34, கிழக்கு மாகாண சபையில் 5, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 17 வெற்றிடங்கள் என மொத்தமாக 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யும் முறையை மீளாய்வு செய்து அவசியமான முன்னுரிமைகள் மற்றும் காலப்பகுதியை அடையாளம் கண்டு குறித்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. அதனுடன் இணைந்ததாக அத்தியாவசிய தேவைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்புகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவிற்கு அந்தந்த அமைச்சுக்களின் கீழ் காணப்படும் வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காகவும் அந்தந்த அமைச்சுக்களின் ஊடாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கவனத்திற்கு கொண்டு வந்து பின்வரும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காகவும் அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.